நான் மௌத்தானதின் பின்பு என்னை நல்லடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பட்டோலையை என்னுடைய கபரிலே வைத்து நீங்கள் என்னை அடக்கிவிட வேண்டும் என்று அந்த பட்டோலையை கொடுத்தார்களாம். அதை பார்த்த ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், ஃபாத்திமாவே, இது என்ன பட்டோலை, இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்பந்தான் ஃபாத்திமா நாயகி சொன்னார்களாம், அன்பு கணவரே நாயகரே, அதாவது உங்களுக்கு திருமணத்தினுடைய நல்ல செய்தியை சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய நிக்காஹுக்காக வேண்டி ஆண்டவர் 400 திரகத்தை மகராக வைத்து உங்களுக்கு ஆண்டவன் என்னை மனமுடித்து கொடுத்து அந்த நிக்காஹை பொருந்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன், உலகத்தில் உண்டாகிய மாந்தர்கள் மனிதர்கள் ஆனா பிறந்த ஆடவர்களுக்கு எங்களுடைய பாவா சமாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு சமாயத்து செய்யக்கூடிய ஒரு நிலை உலகத்தில் இல்லை, கிடையாது. அதிலையும் ஆனா பிறந்தவர்கள் அதிகமான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பாசத்தையும் அதிகமானவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பெண்களில் அப்படி சிறந்தவர்கள் அதிகம் கிடையாது. பெண்களில் அப்படி சிறந்தவர்கள் ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மற்றொன்று ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மற்றவர்கள் பீபி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மற்றொன்று பாத்திமா. இப்படி 4 பெண்கள் தான் அல்லாஹ்வுடைய ஒரு நேசத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால பெண்களிலே சிறந்தவர்கள், பெண்களிலே நன்மையை அதிகமாக செய்தவர்கள், அதே நேரத்தில் பெண்களிலே பாவம் செய்தவர்கள், பெண்களிலே அதிகமான பாவத்தை செய்து நரக வேதனை அடையக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தை கொண்டு நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன். அதாவது ஹஸ்ரத் அலி அவர்களை நான் மகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால், நீ சொன்ன மகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால் பெண்களுக்கு சபாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பை நீ எனக்கு தர வேண்டும் என்று நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன். அதுபோலவே அல்லாஹ் தஆலா ஆண்டவன் பட்டோலையில் எழுதி ஆண்டவனுடைய முத்திராங்கமாக எனக்கு அந்த பட்டோலை வழங்கப்பட்டது. அந்த பட்டோலை தான் இது. ஆகையினால் அருமை நாயகரே, என்னுடைய மரண தருவாயில் என்னை அந்த கபனோடு சேர்த்து இதையும் வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களாம். அதே போன்ற ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பட்டோலையை அதுபோலவே பாத்திமாவுடைய கபலிலே வைத்து பொதிந்து கொண்டு வந்து அவர்கள் தான் முன்னணியாக நின்று அவர்களை நல்ல விதமாகத்தானே தொழ வைத்து ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மக்களும் ஆகவே அந்த ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடிய இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதா. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சற்று மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த கபரிலே கொண்டு போய் பாத்திமா நாயகியை வைக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒருவர் சொல்லுகின்றார், ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், ஓ மன்னரையே, இப்பொழுது உன்னிடத்தில் வரக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இவ்லோக ரட்சகராகிய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆருயிர் கண்மணியாகிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜன்னத்தே ஃபாத்திமா, உன்னுடைய இடத்துக்கு வருகின்றார்கள் என்று அவர்கள் எச்சரிக்கின்ற பொழுது மன்னரை சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? ஆனால் என்னுடைய இடத்திற்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நபியுடைய மகனாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னுடைய இடத்திற்கு வரக்கூடியவர்கள் எதை கொண்டு வர வேண்டுமையானால் அவர்கள் செய்த நன்மையான நல்லமலை கொண்டவர்கள் வருவாரானால் நன்மையான நல்மாராயம் உண்டுமே என்றார். அதிகமான அமலை செய்து வருவாரானால் அதிகமான விசாலமாயிருக்குமே என்றாலே
நல்லதொரு வாசமனம் பெறுவார் என்றால் மன்னரை சொல்லுகின்ற நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, யாருடைய மகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய இடத்துக்கு வர வேண்டுமே, ஆனால் நன்மை செய்தவர்களாக, நன்மையை மிகைப்படுத்தியவர்களாக, ஆண்டவனுடைய வணக்கத்தை இபாதத்தை அதிகம் செய்தவர்களாக இந்த இடத்துக்கு வருவார்களே, ஆனால் அவர்கள் மோட்சமடைவார்கள், நல்ல பிரயோஜனத்தை பெறுவார்கள். அதுபோன்று அந்த கபருடைய ஒரு நிலைமையை பற்றி கபர் சொல்லுகின்றது. ஆகையினால் பெரியோர்களே, தாய்மார்களே, சற்று கவனம் செலுத்த வேண்டும். நபியுடைய மகளுக்கு இந்த சொல் என்று சொன்னார், நபியுடைய மகளுக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை ஏற்படும் என்பதை பற்றி நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே கபருடைய ஒரு வேதனை, கபருடைய அதாபு, கபருடைய ஒரு கொடுமை, அதனுடைய தன்மையை பற்றி நாம் சொல்லி முடிக்க வேண்டியதல்ல. அவ்வளவு பெரிய ஒரு வேதனை கபருடைய அதாபு. நன்மை செய்த நல்லடியார்களாக இருப்பார்களே, ஆனால் கபர் அவர்களுக்கு சலாபத்தை கொடுக்கும், கபர் அவர்களுக்கு ராகத்தை கொடுக்கும். கபரில் உண்டான கேள்வி கணக்குகள் அவர்களுக்கு நன்மையான முறையில் இருக்கும். இல்லை என்று சொன்னால் வேதனைக்குரியவர்களாக, வேதனையை அடையக்கூடியவர்களாக, கபருடைய வேதனையிலே அகப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கபருடைய அதாபை மனதிலே நினைத்து பார்த்து, கபருடைய வேதனையை மனதில் நினைத்து பார்த்து, பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த கபர் அவ்வாறு சொன்னது என்று சொன்னால் நாமளுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்று பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இன்னும் அவர்கள் ஹஸரத் அலியும் ஹுசைனாரும் மற்றும் இருவர்களுமாக 4 பேர்களுமாகத்தான் சென்று அந்த ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த இடத்தில் தான் நல்லடக்கம் செய்திடுமாறு எங்கள் நாயகியோர் பாத்திமாவை இரவாகவே அவர்கள் நல்லடக்கம் செய்திடுமாறு பத்தினியார் பாட்டி முத்து நாயகி அவர்கள் பாலர்களும் சூழ்ந்திருந்து துவாவும் செய்தார். இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாதபடி ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் சிறப்பான முறையிலே நல்லடக்கம் செய்தார்களாம். ஆனால் பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில ரொம்ப வெட்கமுடையவர்களாம், ரொம்ப நாணமுடையவர்களாம். ஆகினால் அந்த நாணமும் அந்த வெட்கமும் அவங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்ததை கொண்டு அவர்கள் தன்னுடைய திரேகத்தை மற்றவர்கள் யாரும் பார்க்க கூடாது என்ற எண்ணத்தோடு தன்னுடைய கணவருக்கு சொன்ன நசிஹத் வசியத்து, என்னை இரவு நேரத்தில், அதாவது இந்த முறையிலே நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதுபோல பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இரவு நேரத்திலேயே நல்லடக்கம் செய்தார்களாம். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பீவி பாத்திமா நாயகி அவர்களை நல்லடக்கம் செய்து முடித்து அதன் பின்பு ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவங்களுடைய அருமை கண்மணிகளாகிய மக்கள்களும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர்களுக்காக வேண்டிய ஆதி பெரியோனிடம் துவாவிருந்தாரி அருமை பொருந்தியதோ அலிதங்களும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பீவி பாத்திமாவுடைய ஹக்கிலே துவா செய்தவர்களாக, அவங்களுடைய ஹக்கிலே துவா இருந்தவர்களாக அருமை கண்மணியானிய மக்கள்களை ஹுசைனாரையும் அன்போடு அரவணைத்து அவர்களை வளர்த்து வருகின்றார்கள். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டிய நடைமுறைகளையும் இன்னும் அவங்களுடைய மரண தருவாயிலே கணவருக்கு சொன்ன உபதேசங்களையும் இன்னும் அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களே,
நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்த்து அந்த நாயகி, அந்த ஜன்னத்தே பாத்திமா அவங்களுடைய ஷஃபாயத்தை நாம் பெறுவதற்கும் அடைவதற்கும் நல்ல ஒரு வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பார் என்று வேண்டிக் கொண்டவர்களாக, பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை கொண்டு ஒரு யகூதி, கலிமா சொல்லாத ஒரு காபருடைய மகள் தன்னுடைய உள்ளத்தில் அப்படியே அதை தேக்கி வைத்திருந்தார்கள், பதித்து வைத்திருந்தார்கள் என்று சரித்திரத்தில் சொல்லுகின்றார்கள். அதாவது அந்நிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பாத்திமா நாயகிக்கு நெருங்கிய தோழி, உற்ற சிநேகிதி. ஆனால் அப்படி அந்த சிநேகிதியாக இருக்க வேண்டிய அந்த பெண்மணி பீவி பாத்திமா நாயகி எதை செய்தாலும், எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் அவங்க மறக்க மாட்டாங்க. அதுபோல அந்த சிநேகிதியாக இருக்க வேண்டிய அந்த பெண்ணு இருக்கு பாருங்க, அந்த பெண்ணும் இந்த பாத்திமாவுடைய தோழியாக இருப்பதனால அவங்க எதை சொன்னாங்களோ அதை அந்த பிள்ளை சொல்லும். எதை எடுத்தாலும் கொடுத்தாலும், வாங்கினாலும் வெளியே போனாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வார்த்தையை அந்த பொண்ணு மறக்கல. இது பாத்திமா நாயகியினுடைய ஒரு நசியத், வசியத். ஆகவே ஒரு நாள் அன்று அந்த பெண்மணியினுடைய, அந்த யகூதியினுடைய மகளுடைய தந்தை வந்து தண்ணி கேட்கின்றார். அம்மா மகளே, தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது, தண்ணி தாருங்கள். விரைந்து ஓடி சென்ற அந்த யகூதி பெண்மணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று, அதாவது செம்பை எடுத்து பிஸ்மியை சொல்லி தண்ணீரை வார்த்து அதை கொண்டு வந்து ஹஜரத்து அலியினுடைய, அதாவது அவங்களுடைய தந்தையினுடைய கையில கொண்டு வந்து கொடுக்கிறது. கொடுத்த உடனே அந்த பிஸ்மியை கேட்ட உடனே அந்த யகூதிக்கு அடங்காத சினம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. அப்படி கோபத்தை கண்ணுற்ற அந்த யகூதி சொல்லுகின்றான், மகளே, இது 4வது வேதத்தில் உள்ள ஒரு பிஸ்மி, 4வது வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை இப்பவே நீ மறந்துடணும். இனிமே இந்த வார்த்தையை சொன்ன நான் உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன் என்று மகளை பார்த்து எச்சரித்தார். அதே நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை மறக்கவில்லை. இதை கேட்டவுடனே அந்த யகூதிக்கு அதை விட ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. ஆகையினால் தன்னுடைய பிள்ளையை அந்த பிசிமீனை மறக்கவும் செய்யாது, அதை மறந்து இருக்கவும் முடியாது. ஆகையினால் இந்த பிள்ளையை நாம் வைத்திருந்தோமே, ஆனால் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பெரிய இழுக்கு, இதனால் பெரிய அவமானம். ஆகையினால் நம்முடைய பிள்ளையை இரவோடு இரவாக கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினானாம் அந்த யகூதி. அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளை எப்படி கொள்வது என்று திட்டம் தீட்டியவன், அதாவது பயங்கரமான விஷஜந்துக்களை கொண்டு நம்முடைய பிள்ளையை கொண்டு விட வேண்டும் என்று ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றார். காட்டுக்கு சென்ற இடத்துல, அதாவது மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த பழியர்களிடத்துல போய் வேண்டுமான காசு குடத்தை கொடுத்து பயங்கரமாவுடைய விஷஜந்துகள், பாம்பு, தேள், நட்டுவக்காளி இது போன்ற விஷஜந்துகளை பிடித்து இந்த குடத்தில் அடைத்துக் கொடு என்று கேட்டான். அதுபோலவே பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மலைவாழ் மக்கள் பயங்கரமான விஷஜந்துகளை பிடித்து அந்த குடத்திலே அடைத்து அந்த குடத்தினுடைய வாயைத்தானே ஒரு துணியை போட்டு கட்டி அந்த யகூதியை கையிலே கொடுத்து விட்டார்கள். அதை விரைவாக கொண்டு வீட்டுக்கு வருகின்றார். வந்தவுடனே அந்த யகூதி தன்னுடைய மகளை அழைத்து சொல்லுகின்றான், அன்பு மகளே, இதோ இந்த குடத்தில் உனக்கு வேண்டிய ஆபரணங்கள் இருக்கின்றது, நகை நட்டுகள் இருக்கின்றது. ஆனால் இன்று இரவு நீ நல்ல விதமாக குளித்து முழுகி ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இந்த ஆபரணங்களை எடுத்து அணிந்து அழகுபடுத்திக் கொள்வாயாக. நாளைக்கு உன்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டார்கள் வருகிறார்கள் என்று தன்னுடைய மகளுக்கு சொன்னார். இதை கேட்டவுடனே அந்த மகள் அந்த குடத்தை வாங்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கையில் வாங்கினார்கள். அதுபோல கொண்டு சென்றார்கள். இரவு நேரத்தில் நல்ல விதமாக குளித்து முழுகி புத்தாடை அணிந்து தன்னை அழகுபடுத்தி தந்தை சொன்னதை போன்று அந்த குடத்தில் இருக்கின்ற ஆபரணங்களை அணிவிக்க வேண்டும் என்று குடத்தை எடுத்து கொண்டு தன்னுடைய முன்னால் வைத்து அது மேலால் கட்டியிருக்கின்ற அதை அழைப்பதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கட்டைத்தான் அழைத்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த குடத்தினுடைய வாயுக்குள்ளே கையை விட்டார்கள். அப்படி கையை விட்டவுடனே பயங்கரமாவுடைய
பாம்புகளும் தேள்களும் நட்டுவக்காலிகளால் அறப்பப்பட்ட அந்த விஷஜந்துக்கள் எந்த முறையிலே மாறிவிட்டதே, ஆனால் பிஸ்மினை கொண்டு அந்த துஷ்மன்கள் எல்லாம் தூளாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆயத்தை கொண்டு அதில் அடங்கியிருந்த அந்த அபாயகரமான பயங்கரமான இந்த விஷஜந்துக்கள் எல்லாம் மாறி மதிக்க முடியாத ஆபரணங்களாக மாறிவிட்டது. உடனே அந்த பெண்மணி கைவிட்டு பார்க்கும் போது தனக்கு அணிவிக்கின்ற அழகுபடுத்திய அலங்காரமாவுடைய ஆபரணங்கள் இருக்கின்ற உடனே எடுத்து அலங்கரித்துக் கொண்டதாம் அந்த பெண்மணி. அப்படி தன்னை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி இருக்கும் பொழுது, அதாவது அந்த தகப்பனும் அந்த பெண்ணை பெற்ற தாய் 2 பேரும் அந்நிய வீட்டில் போய் தங்கி இருக்கிறார்கள். தன்னுடைய மகள் இன்று இரவு அதாவது மௌத்தாயிருக்கும், விஷஜந்துக்கள் கடித்து நம்முடைய பிள்ளை மரணித்திருக்கும், அதை காலையில் எடுத்து அடக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டிலே வந்து கதவைத்தான் கட்டும் போது அம்மா மகளை என்று சத்தமிடக்கூடிய நேரத்தில் கதவு திறக்கப்படுகின்றது. தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகளை பார்த்ததும் அந்த யகூதியினுடைய மனைவியும் அப்படியே பிரமித்து நின்று விட்டார்கள். மகளா அல்லது வானிலோகத்து பெண்ணா, பார்ப்பதற்கு நம்முடைய கண்ணே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று மகளை கூர்ந்து நோக்கி சொல்லுகின்றார். அன்பு மகளே, என்னுடைய செல்வமே, இத்தகைய அழகு பொருந்திய ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு ஏது யார் கொடுத்தார்கள், எங்கே பெற்றாய் என்று கேட்கின்றார். அப்போது அந்த மகள் சொல்லுகின்ற, அருமை தந்தையே, நீங்கள் அல்லவா அதாவது இரவு நேரத்தில் கொண்டு வந்து தந்து நீ நல்லுடை தரித்தி நல்லுணவு உண்டு இந்த நல்ல ஆபரணத்தை எடுத்து அணிந்து கொள் மகளே என்று சொன்னீர்கள் அல்லவா, அதுபோலவே நான் இந்த நீங்கள் கொண்டு வந்து தந்த அந்த குடத்தினுள் இருந்த ஆபரணங்கள் என்று சொன்னார்களாம். இதை கேட்ட உடனே அப்படியே அவன் பிரமித்து விட்டான். உடனே ஓடி வந்து மகளுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து சொல்லுகின்றான், மகளே, உன்னை கொல்ல வேண்டும், உன்னுடைய உயிரை போக்க வேண்டும் என்று நானாவது வேதத்தில் உண்டான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை சொன்னதற்காக வேண்டி உன்னை கொல்ல வேண்டும் என்று பயங்கரமாவுடைய விஷஜந்துக்களை பிடித்து அடைத்து வைத்திருக்கப்பட்ட அந்த குடத்துக்குள் எப்படி அம்மா இந்த ஆபரணம் கிடைத்தது? அப்பந்தான் அந்த பிள்ளை சொல்லுகின்ற, அருமை பிதாவை தந்தையை பார்த்தீர்களா, அந்த 4வது வேதத்துக்குரிய அதிபராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா அவங்க சொல்லி தந்த ஒரு வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை பற்றி நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தைக்கு அறிவுரை கூறியதாம் அந்த மகள். அதை கேட்டவுடனே தந்தை பிரமித்தார், வியந்தார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் சிறந்த ஒரு வேதம், சிறந்த ஒரு மார்க்கம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், உண்மையான மார்க்கம், அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்திய சன்மார்க்கம் என்று அந்த யகூதியினுடைய மனைவியும் மக்களுமாக வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அருமை பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை எந்த முறையிலே அவங்க செவிதாத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். அந்நிய மதத்திலே உண்டான ஒரு பெண், யகூதி பெண், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருநாமத்தை மறக்காதபடி செய்த ஒரு காரணத்தை கொண்டு எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். நாமல் பாரம்பரியமாக இஸ்லாத்தினை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் எந்த முறையிலே உச்சரிக்கின்றோம், சொல்லுகின்றோம், செய்கின்றோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். ரொம்ப மறந்து போச்சு பிஸ்மில்லா. ஆகையினால நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பமானாலும் நாம் முதலாவது சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுடைய இஸ்முல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறந்து விட்டோம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பிஸ்மினை மறந்து விடக்கூடாது. ஆகையினால இப்ப சாப்பிடும் போது கூட அந்த பிஸ்மில்லாவை ரொம்ப விட்டுட்டோம். சில இடங்கள்ல சாப்பிடக்கூடிய நேரத்துல அவசரமா சோத்தை அள்ளி வாயில வைக்கும் போது பிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்மில்லா வராது, அதுக்குள்ள சோறு உள்ள போயிடும். ஆகையினால் அந்த அளவுக்கு நாம் அதை மதித்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
என்று சொல்லக்கூடிய அந்த அட்சரம் உயர்தரமான அட்சரம். ஆகையினால் அது போன்று அல்லாஹ்வுடைய நேசர்களாக, இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக, பாத்திமா நாயகியினுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று வேண்டிக் கொண்டு, இந்த சரித்திர வரலாறு நாயகியினுடைய கல்யாணமும் அவங்களுடைய மரணமும் இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது என்று சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.